ரொம்ப நாளாக இந்த ரெசிபியை நானும் செஞ்சு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு செய்கிறதுக்கு கரெக்டான டைம் கிடைக்கல. இன்றைக்கி அந்த டைம் கிடச்சிச்சு. வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ராரா ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலாவை வறுத்துடணும். வெறும் கடாயில் 1/4 கப்புக்கு தனியா, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துடலாம் ஒரு 2 மினிட்ஸு. அடுத்து ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு இது கூட சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இதுவும் வறுபட்டதும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4லேருந்து 5 வரமிளகாவையும் சேர்த்து வறுத்து இது ஒரு பக்கம் ஆற விட்டு நம்ம அரைக்க போகிறோம். சிக்கன் 1 கேஜி சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு மெயின் கொத்தனை கறி, அது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 சிக்கன்லேயும் மசாலாலாம் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக போட்டு அது கூடவே கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hour ஊற போட்டுடலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துணும். இது நல்லா ஊறினோடனே இது உள்ள மசாலா நல்லா இறங்கும். அப்போ தான் ஸோ ஒரு 1/2 hour ஆகுது இது ஊறணும். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கியிருக்கேன். இது நல்லா வதக்கணும். வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவு வதங்கணும். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது ரெண்டுத்தையும் அரைச்சி வெங்காயம் வதங்கினவுடனே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கினவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். கூடவே கஸ்தூரி மெட்டியை நல்லா நசுக்கி அதுவும் கூட சேர்த்து விட்டுரும். இது மூடி போட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா வதங்க விடுங்க. வதங்கினோடனே நம்ம சிக்கன் இருக்குல்ல, 2 சிக்கனையும் கைமா சிக்கன், நார்மல் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துலாம். ஃபஸ்ட்டு கைமா சிக்கன் சேர்த்துட்டு நார்மல் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இது ஃபுல்லாக க்ளீனாக பரட்டி விடணும். ஃபுல்லாக நல்லா பரட்டி விடணும். அப்போ தான் மசாலாலாம் அதில் போய் இறங்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்க அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ராரா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.